அவந்திகா கூறியதை கேட்ட மாதேஷ் ஆச்சரிய அமைதியில் இறங்கிவிட்டான். அதோட நம்ம 2 பேரோட அப்பாக்களுமே 30 வருஷத்துக்கு முன்னாடிதான் சென்னைக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. இத பத்தி யோசிச்சியா? இன்னுமே மாதேஷ் அமைதியாகத்தான் இருந்தான். அப்ப இன்னும் உனக்கு எல்லா உண்மையும் தெரியலன்னு தான் அர்த்தம். நீ சொன்னது உண்மையா இருக்க முடியாது, அதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு, தெளிவாக கூறினாள் அவந்திகா. இல்ல, நீ சொல்றது தப்பு. அப்பா என்கிட்ட பொய் சொல்லிருக்க மாட்டாரு. அவர் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துக்கிட்டு பூமியை விட்டு கிளம்பிட்டாரு, அழுத்தமாக சொன்னான் மாதேஷ். சரி, நீ சொன்னதுதான் சரின்னு வச்சுக்கலாம். அவர் பூமி அழிய போகுதுன்னு போல வேற எதுக்காச்சும் தான் போயிருக்காரு. அதோட இந்த டூம் ஸ்டே விஷயம், தீர்க்க தரிசனம், இதெல்லாம் ஒன்னும் புது விஷயங்கள் கிடையாது. ஒருவேளை அவர் உலகம் அழிய போகுதுன்னு நினைச்சு போயிருக்கலாம், இல்ல மொத்தமாவே வேற எதுக்காச்சும் கூட போயிருக்கலாம். ஆனா அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் போயிருக்கணும். அது என்னன்னு நான் பாக்குறேன். உனக்கும் உண்மை என்னன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டேனா நீ எனக்கு கோஆபரேட் பண்ணி ஆகணும். இப்போ சொல்லு, உன்னோட எனர்ஜி கிறிஸ்டல் எங்க என்று கேட்டாள் அவந்திகா. நீ என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் அதை மட்டும் சொல்ல மாட்டேன். இதுதான் எனக்கு இருக்கிற கடைசி ஆயுதம். இத உலகத்தோட அழிவு வரும்போதுதான் நான் கொடுப்பேன். இப்ப என்னால கொடுக்க முடியாது, உறுதியாக சொல்லிவிட்டான் மாதேஷ். வெரி அன்கோஆபரேட்டிவ், சிரித்தவாறே சொன்னாள் அவந்திகா. எனக்கு நீ சொல்ற இந்த டூம்ஸ் டேவ்லாம் எந்த நம்பிக்கையும் இல்ல. அதனால நீ என்கிட்ட நான் கேட்டதை சொல்லலன்னா காலம் முழுக்க இங்கே இருக்க ரெடி ஆகிக்கோ. இங்கே இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆத்திரா. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ கடைசியில எங்க கிட்டதான் வந்தாகணும். அதோட உனக்கு தேவையான எனர்ஜி கிறிஸ்டல் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, மிதப்பாக சொன்னான் மாதேஷ். அவனது குரலில் அத்தனை உறுதி. அப்போ காலம் முழுக்க இங்கே இருந்து மக்கி போக தயாரா இரு, அவனை உறுத்து பார்த்தவாறு சொன்னாள் அவந்திகா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவனை இங்கு இருந்து வெளியே அனுப்பும் எந்த உத்தேசமும் அவந்திகாவிற்கு இல்லை. அது எப்படியோ வாணிகம் ஒழுங்காக போகாததால் அவள் கிளம்ப இழந்து விட்டாள். போகும்போது அவனை அந்த ஆண்கள் இருக்கும் சிறையில் விடாமல் தனி சிறையில் வைக்குமாறு போலீசாரிடம் சொன்னாள். அவனும் இவளுக்கு சில விவரங்களை தந்தான் தானே. அப்படி என்றால் அதற்கு கைமாறாகத்தான் இவளும் இதை செய்தாள். அதோடு அவன் அந்த எனர்ஜி கிறிஸ்டலை கொடுப்பானா என்று எல்லாம் காத்திருக்க போவதில்லை. ஏனென்றால் அவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பவே இல்லை. அது உண்மையாக இருந்தாலும் அது நடக்க இன்னும் 15 வருடங்கள் இருக்கிறது என்று நினைத்து விட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாத ஒன்று என்னவென்றால், அவள் சென்ற பின் சில மர்ம நிழல்கள் மாதேஷை அடைக்கப்பட்ட அறைக்குள் புகுந்ததைத்தான். அவர்கள் ஏதோ ஒரு ரகசிய வழியை உபயோகப்படுத்தி அவன் இருக்கும் அறைக்கு வந்திருந்தார்கள். மாதேஷோ அலுப்பாக அவனது சிறையின் தரையில் படுத்திருந்தான். அவனது அறையின் கதவு திறக்கப்பட மேலும் சில அழுத்தமான காலடிகள் கேட்க எச்சரிக்கை உணர்வோடு கண்டு விழித்தான் மாதேஷ். ஆனால் அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. அதோடு அவனது உடல் வேறு மிகவும் சோர்ந்து போயிருக்க அவனது கண்களுக்கு தெரிந்தது எல்லாம் எதிர் சுவரில் தனது தலை மாட்டில் நின்று கொண்டிருக்கும் உருவங்களின் நிழலைத்தான். விழுக்கென எழுந்தவன், யார் நீங்க எல்லாரோ? புருவத்தை சுருக்கி கொண்டு கேட்டான். மிஸ்டர் சிங்கன், நீங்க ஏதோ முக்கியமான பொருளை தேடிக்கிட்டு இருக்கதா நாங்க கேள்விப்பட்டோமே. அந்த நெடிய உருவம் சிறு குரலில் கேட்டது. அவனது குரலிலேயே ஏதோ ஒரு பயங்கரம் நிகழப் போவதாக மாதேஷின் உள் மனது எச்சரித்தது. உன்கிட்டயும் அந்த பொருள் இருக்குது தானே? அந்த நெடிய உருவமே அவனது பதிலை எதிர்பாராமல் தொடர்ந்தது. யார் நீங்களா என்று கேட்ட மாதேஷின் குரலில் பதட்டம் இருந்தது. நாங்க யாருன்றது முக்கியம் இல்ல, முக்கியம் என்னன்னா அந்த பொருள் எங்க இருக்குன்னு நீ எங்க கிட்ட சொல்றதுதான் என்றது அவ்வுருவம். என்ன பொருள் பட்டென்று கேட்டான் மாதேஷ். நீ எங்களுக்கு ஒழுங்கா கோஆபரேட் பண்ண மாட்ட போலியே என்று அந்த உருவம் சொல்லி முடிக்கும் முன்பே பின்னில் இருந்து யாரோ கம்பியை வைத்து மாதேஷின் கழுத்தை நெரிக்க கீழே சரிந்தான் மாதேஷ். இத்தனை நாட்கள் சிறை வாசத்தில் இருந்தது வேறு. அவனது உடலில் எந்த தெம்பும் இல்லாமல் போயிருக்க அவர்களை எதிர்க்க முடியாமல் திணறினான் மாதேஷ். அவனது குரல் வலையினுள் செல்லும் காற்று அளவு குறைய ஆரம்பிக்க அவனது முகத்தின் நிறம் மாற ஆரம்பித்தது. ஆனால் மாதேஷுக்கு புரிந்தது, இப்பொழுது அவனை கொல்வது அவர்களது நோக்கம் இல்லை, அவர்களுக்கு தேவையானது அவனிடம் இருக்கும் தகவல்தான் என்று. அப்படி என்றால் இன்னும் அவனுக்கு உயிர் வாழ வாய்ப்பு இருக்கின்றது. கடைசியா கேக்குறேன், அந்த பொருள் எங்க? அழுத்தமாக கேட்டான் அவன் முன்னால் நின்று கொண்டிருந்தவன். அவனால் நம்ப முடியவில்லை என்றாலும் அந்த மனிதர்கள் அவனிடம் இருக்கும் எனர்ஜி கிறிஸ்டல் பற்றிதான் கேட்கிறார்கள் என்று உள்ளங்கை நெல்லிக்கனியாக புரிந்தது. ஆனால் இவர்கள் எல்லாம் யார்?
எங்கிருந்து இவர்கள் எல்லாம் திடீரென்று முளைத்து வந்தனர்? இவர்களுக்கு எப்படி என்னிடம் அந்த எனர்ஜி கிறிஸ்டல் இருப்பது தெரிந்தது? இன்னும் பல பல கேள்விகள் அவனது மனதில் எழுந்தாலும் அதற்கெல்லாம் விடை தேடி அலையும் நிலையில் அவனும் இல்லை, அவனது சூழ்நிலையும் இல்லை. நான் அதை என் வைஃப் கிட்ட கொடுத்துட்டேன். அவகிட்டதான் அது இருக்கு. அவனது தொண்டையில் இருந்து வெகு பிரயத்தந்தோடு வார்த்தைகள் வெளிவந்து விழுந்தன. இதை கேட்டவுடன் அவனுக்கு எதிரே இருந்த அந்த உயர்ந்த உருவம் அவனுக்கு மாதேஷன் கழுத்தை சங்கிலியினால் நெறித்துக் கொண்டிருப்பவனிடம் ஏதோ ஒரு சைகை காண்பித்தான். உடனே அவனின் முகம் படு பயங்கரமாக மாறிவிட்டது. அவன் இன்னும் அதிகமாக அந்த சங்கிலியை வைத்து மாதேஷின் குரல் வலையை அழுத்தினான். மூச்சு விட முடியாமல் திமிர ஆரம்பித்தான் மாதேஷ். வினாடியோடு சேர்ந்து அவனது உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்தது. கண்களில் ஏமாற்றத்துடன் இறந்து போனான் மாதேஷ் சிங்கன். காப்பாத்துங்க, நான் உங்களுக்கு தேவையானதை தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏண்டா என்ன வாழ விட மாட்டீங்க என்பதே அவனது இறுதியான எண்ணங்கள். இப்படி சிறைக்குள்ளேயே தைரியமாக புகுந்து ஒருவரை கொலை செய்யும் அளவிற்கு யாருக்கு துணிச்சல் இருக்கும் என்று இறந்த அவனுக்கும் புரியாமல் தான் இறந்து போனான். அவன் இறந்தது உறுதியானதும் அவனது தொண்டையை நெறித்துக் கொண்டிருந்த சங்கிலியை தளர்த்தினான் மாதேஷ். அதன் பிறகு மாதேஷ் தூக்கு போட்டுக்கொண்டு இறந்து போனது போல் ஒரு நிகழ்வை உருவாக்கிவிட்டனர். மாதேஷ் இறந்து போன செய்தியை போலீஸ் வெளி உலகிற்கு வெளியிடவில்லை. அதனால் அது ரவிக்கும் அவந்திகாவிற்கும் கூட தெரியவில்லை. அவந்திகாவிற்கும் அவளுக்கு வரப்போகும் ஆபத்தை பற்றி எதுவுமே தெரியவில்லை. அவள் காவல் நிலையத்தில் இருந்து வந்த உடனேயே மாதேஷ் சொன்ன விவரங்கள் உண்மையா பொய்யா என தேட ஆரம்பித்தாள். அவள் அன்று ஸ்டீஃபனை துரத்தி அடித்ததில் இருந்து அவனை ஆளையும் காணும், பெயரையும் காணும். அவன் எங்கே போய் தொலைந்தான் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவன் இப்படி மறைந்து போய்விடுபவனாக இருப்பான் என்று முன்னரே தெரிந்திருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் அவள் நடவடிக்கைகளை எடுத்திருப்பாள். அவள் சிறிது நேரம் அமர்ந்து மாதேஷ் சொன்னதை பற்றி யோசித்தாள். அவன் சொன்ன சில விஷயங்கள் அவளும் நம்பத்தான் செய்தாள். ஆனால் அவை இதுவரை இருந்த எந்த மர்மத்தையும் தீர்த்து வைப்பனவாக இல்லையே, இன்னும் மேலும் பல கேள்விகளைத்தானே எழுப்புகின்றன. அதோடு அவள் தாய் எங்கே இருக்கிறார் என்று இவள் தேடியாக வேண்டும். இனி இதையெல்லாம் தாண்டி அவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் மட்டும் உண்மையாயிருந்தால் நிச்சயம் அதற்காக அவள் ஏதாவது செய்தாக வேண்டும். ஏனென்றால் இன்னும் 15 வருடங்களில் என்றால் அப்பொழுது அவளது மகன் கௌதமிற்கு வெறும் 20 வயதுதான் ஆகியிருக்கும். அப்பொழுதுதான் அவன் அவனது வாழ்க்கையின் பயணத்தையே தொடங்க ஆரம்பித்து இருப்பான். ஒருவேளை அந்த மாதேஷ் சொன்னது எல்லாம் உண்மையாயிருந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் இருந்தால் நிச்சயம் அதை கண்டுபிடித்து அதில் கௌதமை ஏற்றுவிட்டாக வேண்டும். அதோடு நிச்சயம் அவளது மற்ற குடும்ப உறுப்பினர்களையும் தான் அழைத்து செல்வாள். இருக்கையில் அமர்ந்து இவற்றையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தவள் ஏதோ ஒரு அசதியில் அப்படியே தூங்கி போய்விட்டாள். சில மணி நேரத்திற்கு பிறகு ஏதோ பூகம்பம் வந்தது போல் இருக்க விழுக்கென எழுந்தவள் மீண்டும் நிற்க முடியாமல் தரையில் விழுந்தாள். ஏதோ ஒரு புகையாக சூழ அது அவளது கண்களை சொருக ஆரம்பிக்க வைத்தது. இல்லை, சுய நினைவை இழந்துவிடக் கூடாது, விழிப்பாக இருக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் தனது கைகளை கிள்ளிக்கொண்டே இருந்தாள் அவந்திகா. ஆனால் சில வினாடிகளிலேயே அவள் சுய நினைவை இழக்க ஆரம்பித்து இருந்தாள். அவள் மட்டும் அல்ல, அந்த பங்களாவில் இருந்த அனைவருமே அவளது நிலையில்தான் இருந்தார்கள். அவர்கள் யாரும் மிலிட்டரியில் உபயோகப்படுத்தும் ஷாக் பாம்களை இங்கு பயன்படுத்துவர் என்று எதிர்பார்க்கவில்லை போலும். விஷயம் அறிந்து ரவி அங்கு வந்த பொழுது எல்லாம் நடந்து முடிந்திருந்தது. அவந்திகா எந்த ஒரு தடயமும் இன்றி காணாமல் போயிருந்தாள். ரவி சென்று சுய நினைவின்றி கிடந்த அவனது ஆட்களை எழுப்பினான். எழுந்தவர்கள் திடீர்னு வீட்டுல நிலநடுக்கம் வந்த மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பாஸ். நாங்க உண்மையாலுமே நிலநடுக்கம்னு நினைச்சுக்கிட்டு மிஸ் நாதன் சேஃபா இருக்காங்களான்னு பார்க்க மாடிக்கு போனோம். ஆனா நாங்க அவங்கள அடையறதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாரும் அன்கான்சியஸ் ஆகிட்டோம் பாஸ் என்றனர் அவர்கள். ரவி ஏதும் பேசாமல் அந்த இடத்தை சோதிக்க ஆரம்பித்தான். யாரோ ஷாக் பாம் யூஸ் பண்ணிருக்காங்க என்றான் உயிர் பின்றி. இதை கேட்ட அவனது ஆட்களின் முகத்தில் அதீத அதிர்ச்சி. ஆனா அத மிலிட்டரியில தானே பாஸ் யூஸ் பண்ணுவாங்க என்று முணங்கினான் அவனது பாடி கார்டுகளுள் ஒருவன். ஆம், அவன் சொல்வது உண்மைதான். இந்த ஷாக் பாமை மிலிட்டரியில் மட்டும்தான் உபயோகப்படுத்துவார்கள். அதுவும் யாராவது தீவிரவாதிகளை அழிக்க உபயோகப்படுத்துவார்கள். இதை உபயோகப்படுத்தினால் ஒரு குறிப்பிட்ட தூரம் அளவிற்கு இருக்கும் எல்லோரும்
சில நிமிடங்களில் மூர்ச்சை ஆகிவிடுவார்கள். ஆனால் இப்படி ஒரு ஆயுதத்தை அவந்திகா மீது யார் எதற்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு யோசித்தும் ரவிக்கு புரியவில்லை. போய் மாதேஷ் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. தனது ஆட்களுக்கு கட்டளையிட்டு விட்டு தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டான் ரவிச்சந்திரன். அவனுக்கு தெரிந்த வகையில் என்ன நடந்திருக்கும் என்று அறிந்து கொள்ள முற்பட்டான். வந்தவர்கள் மிகுந்த முன்னேற்பாடுகளோடு வந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு நன்றாக புரிந்தது. வீட்டினுள் நுழையும் முன்னரே செக்யூரிட்டி கேமராவின் இணைப்பை துண்டித்து இருக்கிறார்கள். அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் யார் வீட்டினுள் வந்து அவந்திகாவை கடத்தி இருப்பார்கள் என்று எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இந்த யோசனையில் அவன் ஆழ்ந்திருக்க அவனை நோக்கி வேகமாக ஓடி வந்த அவனது ஆட்களுள் ஒருவன், பாஸ், மாதேஷ் சிங்கன் ஜெயில சூசைட் பண்ணிக்கிட்டானா என்றான் பரபரப்பாக. இப்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்தான் அவந்திகா மாதேஷை பார்த்துவிட்டு வந்திருக்கிறாள். அதற்குள் அவன் தற்கொலை செய்து கொண்டானா? எங்கோ இடிப்பது போல் தோன்றியது. ஆனால் யார் இவ்வளவு தெளிவாக எந்த முன் அறிவிப்பும் இன்றி காய்களை நகர்த்தி இருப்பார்கள், அதுவும் எந்த தடயமும் ஆதாரமும் இன்றி? ரவிச்சந்திரனுக்கு என்ன தோன்றியது என்றால், நிச்சயம் மாதேஷிடம் இருக்கும் அந்த பிளாக் பாக்ஸை வாங்கத்தான் இப்படி பண்ணியிருப்பார்களோ என்று தோன்றியது. எப்படியோ அவர்கள் கடத்தி போயிருப்பது ஆதிராவின் உடலைத்தான், அவந்திகாவை அல்ல என்று அவன் சிறிது ஆசுவாசப்பட்டாலும் அடுத்த நொடியே அவனது மனது ஐயோ அவந்திகாவின் ஞாபகங்கள் என்று அரற்றியது. அப்படியென்றால் நிச்சயம் அவளை கண்டுபிடித்துதான் ஆக வேண்டும். அவந்திகா சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவன் காப்பாற்றியாக வேண்டும். அது அவளது ஞாபகங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயம் அவந்திகாவிற்கு ஏதோ ஒரு புது விஷயம் தெரிய வந்திருக்க வேண்டும். அது என்னவென்று அவன் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவளுக்கு வரப்போகும் ஆபத்தில் இருந்து காப்பாற்ற முடியும். நிச்சயம் அதுவரை அவனால் நிம்மதியாக மூச்சு கூட விட முடியாது என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் இப்பொழுது அவந்திகா எங்கே என்று கண்டுபிடித்தாக வேண்டும். வேறு எந்த வழியும் இல்லை என்று தெரியும் வரை நிச்சயமாக அவந்திகாவின் உடலில் உள்ள அவளது உண்மையான சுய நினைவை தூண்டிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் ரவிச்சந்திரன். இந்த நினைப்பு அவனது பதட்டத்தை கொஞ்சம் மட்டும் படுத்தினாலும் அடுத்த நிமிடமே அவர்கள் ஆதிராவை ஏதாவது துன்பப்படுத்துவார்களோ என்ற எண்ணம் எழுந்தது. ஏனெனில் அவர்கள் துன்பப்படுத்துவது ஆதிராவின் உடலை என்பதாயிருந்தாலும் அந்த துன்பத்தை அனுபவிக்கப் போவது அவனது அவந்திகா அல்லவா? இங்கு மறுபக்கம் அவந்திகாவிற்கு அவள் எப்போதிருந்து இப்படி சுய நினைவு இல்லாமல் கிடக்கிறாள் என்று தோன்ற ஆரம்பித்தது. ஏனெனில் அவள் இப்பொழுதுதான் சுய நினைவை அடைந்திருந்தாள். அவள் எழுந்ததும் அவளை சுற்றி அரைக்குறை வெளிச்சமாக இருந்தது. எல்லாம் மங்களாக தெரிய அப்பொழுதுதான் அவளுக்கு என்ன நடந்தது என்றே நினைவு வர ஆரம்பித்தது. அவள் கடத்தப்பட்டிருக்கிறாள் என்று புரிய வர சுற்றியும் முற்றியும் பார்க்க ஆரம்பித்தாள். எழுந்துட்டியா என்றபடி அறையின் வெளியில் இருந்து ஒருவன் வந்தான். அந்த அரைக்குறையான வெளிச்சத்தில் அவனுடைய ஆக்கிருதியான உடல் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச வெளிச்சத்தையும் மறைத்து நின்றது. எழுந்து அமர்ந்தவள், யார் நீ? நிதானமாக கேட்டாள். நாட் பேட். எழுந்தோடனே நீ பயந்து நடுங்குவேன்னு நான் எதிர்பார்த்தேன் என்றான் உண்மையான ஆச்சரியத்தோடு. எதுக்காக என்னை கடத்திருக்க? ஏதோ நண்பர்கள் இருவர் பார்க்கில் அமர்ந்து பேசிக் கொள்வது போல் நிதானமாக கேட்டாள் அவந்திகா. அதை கேட்டவன் இன்னும் ஆச்சரியமானான். உண்மையாலுமே உன் புருஷனை விட நீ ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்க. இப்பதான் அந்த பொருளை ஏன் அவன் உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான்னு புரியுது. யாரு, மாதேஷ் சொல்றியா என்று புருவத்தை சுருக்கி கொண்டு கேட்ட அவந்திகா, அவன் ஒன்னும் என் புருஷன் இல்ல பட்டென்று சொன்னாள். எனக்கு தெரியும், உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஆனா அவனுக்கும் உனக்கும் இருந்த உறவு இல்லைன்னு ஆகிடாதே. சரி சொல்லு, அவன் கொடுத்த பொருளை எங்க வச்சிருக்க? சோம்பலாக கேட்டான் அந்த மனிதன். ஆனாலும் அவனது குரலில் அத்தனை உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தது. அதை தாண்டி அவனை பொறுத்தவரையில் பெண்கள் என்பவர்கள் அழகான மானை போன்றவர்கள். மற்றபடி அவர்களிடம் இருந்து வரும் அடி கூட மெல்லியனவாகத்தான் இருக்கும். என்ன பொருள் என்று கேட்டான் அவந்திகாவிற்கு. அவன் அந்த எனர்ஜி கிறிஸ்டலை பற்றிதான் கேட்கிறான் என்று நன்றாக புரிந்துதான் இருந்தது. யார் இவனுங்கெல்லாம்? எதுக்கு அந்த எனர்ஜி கிறிஸ்டல் பத்தி கேக்குறானுங்க என்ற நினைவு உள்ளே அணிவகுத்து நின்று கொண்டிருந்தது. நீ கேக்குற பொருள் என்கிட்ட இருக்குன்னு யாரு உனக்கு சொன்னா? அவன் எதை கேட்கிறான் என்று புரிந்து கொண்டு விட்டாள் என்பதை எந்த பயமும் இல்லாமல் கேட்டு வைத்தாள் அவந்திகா. உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் சொன்னான்.
சிறு சிரிப்போடு சொன்னான் அந்த மனுஷன். அவன் சொன்னதை போய் நம்பினியா? அந்த அளவுக்கு முட்டாளா நீ? பட்டென்று கேட்டாள் அவந்திகா. இதை கேட்டவனின் முகம் உறைந்து விட்டது. அப்ப என்ன சொல்ல வர? அந்த பொருள் உன்கிட்ட இல்லையா என்று கேட்டான். அந்த மாதேஷ் எங்க? அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் தனது கேள்வியை முன்வைத்தாள் அவந்திகா. அவன் செத்துட்டான் என்று அவன் கூற, இதுவரை அவந்திகா அதை கணித்திருந்தால்தான் என்றாலும் அதை அவனது வாயில் இருந்து கேட்ட பொழுது ஒரு நொடி அவளது மனம் அதிர்ந்தது. அப்போ சாகிறதுக்கு முன்னாடி அவன் அந்த பொருளை என்கிட்ட இருக்குன்னு சொன்னானா? மாதேஷின் முட்டாள்தனத்தை இன்னும் நம்ப முடியாமல் கேட்டாள் அவந்திகா. ஆனால் அவன் அந்த நிலைமைக்கு ஆளானதற்கு ஆத்திராதான் காரணம் என்று நினைத்து அப்படி போட்டு கொடுத்திருக்கிறான் என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. நீ அவனோட எக்ஸ் வைஃப். உன்கிட்ட அந்த பொருள் இல்லனாலும் அது எங்க இருக்குன்னாச்சு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் தானே? அதோட அந்த பொருள்னு நான் சொன்ன போதே நான் எதை சொல்றேன்னு நீ கண்டுபிடிச்சிட்டே. அப்போ அந்த பொருள் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே அர்த்தம்? நீட்டி முழங்கினான். அவன் முகத்திற்கு நேராக சிரித்த அவந்திகா, நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா இதுல இருந்தே நீங்க எல்லாரும் எந்த அளவிற்கு முட்டாளா இருந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஒருத்தவங்களை கடத்துறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ண மாட்டீங்களா? நானும் மாதேஷும் நெருப்பும் தண்ணியும் மாதிரி. அப்படி இருக்க அவன் எப்படி அந்த பொருளை என்கிட்ட கொடுத்திருக்க போறான்? இல்ல அதை எங்க வச்சிருக்கான்னு சொல்ல போறானா? இதை கேட்ட அவனது முகம் இன்னும் பயங்கரமாக மாறியது. ஆனால் அவனுக்கு கிடைத்த தகவல்களின்படி மாதேஷ் அவனது மனைவியை என்றும் ஒரு மனுஷியாக கூட நடத்தியதில்லை என்பது தெரிந்துதான் இருந்தது. என்ன இருந்தாலும் அவன் அந்த பொருளை ஆத்திராவிடம் கொடுத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னது அவன் சாக துடித்துக் கொண்டிருந்த நொடி அல்லவா? அப்படி இருக்க அவன் சொன்னது நிச்சயம் பொய்யாக இருக்காது என்றுதான் இவன் நம்பினான். இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு ஆத்திராவை தவிர வேறு வழியும் இருக்கவில்லை. ஏனென்றால் மாதேஷின் தாயும் தங்கியும் முட்டாளுக்கும் முட்டாளாக இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் என்ன நடக்கிறது என்று கூட புரியவில்லை. அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அப்படியே முரணாக அவனுக்கு முன் அமர்ந்திருக்கும் பெண் ஜகஜால கில்லாடியாய் இருக்கிறாள். எத்தனை தைரியம், எத்தனை நிமிர்வு! விஸ்நாதன், உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். அந்த பொருள் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டேனா நான் உன்னை போக விட்டுறேன். இல்லனா மாதேஷ்க்கு ஆனதுதான் உனக்கும் எச்சரித்தான் அந்த மனிதன். அவனது குரல் தட்டையாக இருந்தாலும் அதுவே அளவுக்கு அதிகமான பயத்தையும் ஆபத்தையும் கொடுப்பதாக இருந்தது. வேறு ஒரு பெண்ணாக இருந்தால் பயத்தில் வெலவெலத்து போயிருப்பாள். ஆனால் அவந்திகா இமைக்க கூட இல்லை. ஆனா மாதேஷ் இறந்துட்டான் தானே? அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் வார்த்தையை நம்புறது என்று கேட்டாள். அவளை பார்த்து சிரித்த அந்த மனிதன், உனக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு என்று கேட்டான். மிதப்பாக என்ன ஆனாலும் அவள் இறக்க போவது உறுதி. நானும் கடைசியா சொல்றேன், அந்த பொருள் எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நான் ஒரே ஒரு தடவை தான் அதை பார்த்திருக்கேன். அத மாதேஷ் எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது, தெளிவாக சொன்னாள் அவந்திகா. மிஸ் நாதன், நீ ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுவேன்ற மாதிரி தெரியலையே. அவன் மென்மையாக சொன்னாலும் அந்த அறையின் காற்று கூட வீசுவதை நிறுத்தி இருந்தது. அவன் அவளை கொல்ல போகிறான். அவந்திகாவிற்கும் அது புரிந்தது. ஆனால் அவள் அலட்டி கொள்ளவே இல்லை. நான் உனக்கு கோஆபரேட் பண்ணாமல்லாம் இல்ல. ஏன்னா நான் உன்கிட்ட ஆல்ரெடி எனக்கு அந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருக்க போறேன். அதோட ஏதோ ஒரு பொருளுக்காக என் உயிரை விட நான் ஒன்னும் அந்த மாதேஷ் மாதிரி முட்டாள் இல்ல. அவந்திகாவிற்கு அந்த மாதேஷ் மாதிரி எனர்ஜி கிறிஸ்டல் மீது அத்தனை ஈடுபாடெல்லாம் இல்லை. அந்த பொருளுக்காக தனது உயிரை பணயம் வைக்கும் அளவிற்கு அவன் முட்டாளும் இல்லை. அது இருக்கும் இடம் அவளுக்கு தெரிந்திருந்தால் இத்தனை நேரம் அவனுடன் எல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமா என்ன அவளுக்கு? ஆனால் அவளுக்கு தான் அந்த கிறிஸ்டல் எங்கு இருக்கிறது என்றே தெரியாதே. அவளது உணர்வுகளை படிக்க முயன்ற அம்மனிதன், நீ உண்மையாலுமே ரொம்ப நல்ல நடிகை தான். நீ உண்மைய சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல என்றான். நீ சந்தேக கண்ணோடியே என பார்த்தா நான் உண்மையவே சொன்னாலும் பொய்யாட்டம் தான் தெரியும் என்றாள் வெடுக்கென்ற. இந்த வார்த்தைகள் அம்மனிதனை சிறிது அசைத்தாலும் முழுவதுமாக அவனால் அவள் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. அப்போ உன்கிட்ட அந்த பொருள் இல்லனா இனி நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டே தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்து அவந்திகாவின் இதயத்திற்கு நேராக வைத்தபடி, உன்னையும் உன்னோட புருஷனுக்கு கம்பெனி கொடுக்க அனுப்பி வைக்கிறேன் என்றான். அவன் கூடயா? அவன் அவ்வளோ வர்த் இல்ல. சிறு சிரிப்போடு பட்டென்று சொன்னாள் அவந்திகா. துப்பாக்கியை பார்த்து அவள் பயப்படுவாள் என்று அந்த மனிதன் எதிர்பார்த்திருக்க,
அவள் அப்பொழுதும் அமைதியில் புத்தருக்கே டஃப் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவன் சொன்ன கூற்றை திருத்த வேறு செய்கிறாள். அந்த இருட்டான அறையில் அவள் முகத்தை அவன் சரியாக பார்க்கவில்லை என்றாலும் அவளது கண்கள் ஒளிரும் அழகை அவனது கண்கள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அந்த ஸ்கவுண்டரல் மாதேஷ போய் கல்யாணம் பண்ணிருக்கியே, இப்ப அவனால சாக வேற போற, இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு என்று அவன் கேட்க, ஆமா தேவையில்லதான். அவளும் நல்ல பிள்ளையாக ஒத்துக்கொண்டாள். அப்ப சொல்லு, அந்த பொருள் எங்க இருக்குன்னு, அது மட்டும் சொல்லிட்டேனா நீ அவனுக்காக போய் சாக தேவையில்ல என்று சொன்னான் அந்த மனிதன். இதுதான் முன்னாடியே சொல்லிட்டேனே. சலித்து கொண்ட அவந்திகா, எனக்கு தேவையே இல்லாத அந்த பொருளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இன்னும் மீளாத சலிப்புணர்வோடு கேட்டாள் அவந்திகா. ஆமா, உன்ன மாதிரி வெளியாளுக்கு அந்த பொருள் தேவையில்லாததுதான் பட்டென்று சொன்னான் அந்த மனிதன். இதில் இருந்தே அவந்திகாவின் சந்தேகம் இப்பொழுது தெளிவாகிவிட்டது. அப்படியென்றால் இவன் மாதேஷிடம் மட்டும்தான் அந்த எனர்ஜி கிறிஸ்டல் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஆதிராவிடம் இருக்கும் எனர்ஜி கிறிஸ்டலை பற்றி அவனுக்கு தெரியவில்லை. அப்படியென்றால் ஆதிரா மற்றும் மாதேஷ் இருவரின் தந்தையுமே தான் அந்த ப்ராஜெக்ட் கேலக்சியில் களம் இறங்கி உள்ளனர் என்பதும் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இன்னுமே மாதேஷின் முட்டாள்தனத்தை நினைத்து அவளது மனது முணங்கியது. அவனது திட்டங்கள் அத்தனை முக்கியமானவை என்றால் அவன் ஏன் இத்தனை வெளிப்படையாக அவனது திட்டங்களை செயல்படுத்தினான்? முட்டாள், அடி முட்டாள். அதனால் தானே இன்று யாரென்றே தெரியாத மர்ம நபர்களுக்கு எல்லாம் அவனிடம் அந்த பொருள் இருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறது. நல்ல வேளை அந்த மர்ம மனிதன் இன்னும் உள்ளிறங்கி ஆராய்ச்சி செய்யவில்லை போலும். அப்படி செய்திருந்தால் நிச்சயம் அதில் அவந்திகாவின் பெயரும் வெளிவந்திருக்கும். அதன் பிறகு அவன் நிச்சயம் அவந்திகாவின் குடும்பத்தின் பக்கம் அவனது ஆட்களை ஏவி இருப்பான். அது அவளது குடும்பத்தோடு நில்லாமல் சந்திரன் குடும்பம் பக்கமும் அவனது கவனம் திரும்பி இருக்கும் என்பது திண்ணம். சட்டென்று அவளுக்கு ஒரு யோசனை உருவானது. கம்முன்னு ரவி கிட்டதான் நீ கேட்கிற எனர்ஜி கிறிஸ்டல் இருக்கு என்று சொன்னால் இவர்கள் ரவியை சந்திக்க போவார்கள். அப்பொழுது ரவிக்கு இவர்கள்தான் என்னை கடத்தி இருக்கிறார்கள் என்று தடையும் கிடைக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். மறுநொடியே அவளது மனது வேண்டாம் என்று அரற்றியது. இந்த மர்ம மனிதனும் அவனது ஆட்களும் சேர்ந்து ஜெயிலில் இருந்த மாதேஷையே எந்த ஆதாரமும் தடயங்களும் இன்றி கொன்றுவிட்டு வந்திருக்கிறார்கள். இதில் சந்திரன் குடும்பத்தின் பெயரை உள்ளே இழுத்துவிட்டால் அவர்கள் ரவியை ஏதாவது செய்ய சென்றால் ரவி கூட அவரை காப்பாற்றிக் கொள்வார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆனால் கௌதம் அவனை ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தவள் அவளுக்கு தோன்றிய யோசனைகளை கைவிட்டதோடு இதில் நிச்சயம் வாய் தவறி கூட சந்திரன் குடும்பத்தின் பெயரை உள்ளே இழுத்துவிடக்கூடாது என்று உறுதி எடுத்துக் கொண்டாள். இதையெல்லாம் யோசித்து முடிவெடுத்தவள் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. மாறாக தனக்கு முன் இருட்டில் முகம் தெரியாமல் நின்று கொண்டிருந்தவனை நிமிர்ந்து பார்த்தாள். முகம் தெரியாமல் நின்று கொண்டிருந்தவனை நிமிர்ந்து பார்த்தவள், அப்போ எனக்கு கொஞ்சம் கூட தேவையே இல்லாத ஒரு பொருளுக்காக நான் என்னோட உயிரையே பணைய வைப்பேன்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டாள். அவளை பார்த்து ஒரு வில்லன் சிரிப்பை உதிர்த்தவன், யாருக்கு தெரியும், அது உனக்கு எந்த வேல்யூ இல்லைனாலும் அது வேற யாருக்காச்சும் ரொம்ப வேல்யூவான பொருள்னு உனக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. அத அவங்க கிட்ட வித்து பல 100 கோடி கணக்குல பணம் கறக்கலாம்னு நினைச்சிருக்கலாம்ல என்று அவன் கூற, ஆனா நீ ரொம்ப முரண்பாடான பர்சன் தான். பார்க்க ரொம்ப காம்படிட்டிவா இருக்க, ஆனாலும் எல்லா விஷயங்களிலும் எல்லாத்து மேலேயும் உனக்கு ஒரு விதமான பிரம்ம இருக்கு. சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி, இங்கிலீஷ்ல பாரனாய்ட்னு சொல்வாங்க என்று அவள் கூற, என்ன சொன்ன படக்கென்று கத்தினான் அந்த மர்ம மனிதன். அவந்திகா அவளது கண்களை உயர்த்தி அவனது கண்களை கூர்மையாய் பார்க்க அவனது உடல் ஒரு நொடி குலுங்கி மீண்டது. அவளது பார்வை அவனது உயிர் வரை ஊடுருவியது. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்ன என்று அவள் நிமிர்வாக கேட்க, உண்மையை சொல்லணும்னா ஐ எம் இம்ப்ரெஸ்ட். நீ உயிருக்கு பயந்தவளா இல்லைன்னு ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டா, இன்னொரு பக்கம் உன்னோட பேச்சு திறன் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. கண்களை சுருக்கியவாறு கூறினான் அந்த மர்ம மனிதன். ஆனால் அவனையே கொஞ்சம் அச்சுறுத்திய விஷயம் என்னவென்றால் அவளது கண்ணோட்டத்தின் அறிவு கூர்மையும் மேலும் சில நிமிட உரையாடல்களிலேயே அவள் அவனை மிக நன்றாக கணித்து விட்டாளே என்பதுதான். ஆனால் நிச்சயம் அவளை பார்த்து அவன் சிறு பிரமிப்புக்கும் உள்ளானான் என்பது உண்மைதான். அவன் இத்தகைய பெண்ணை இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அவனுக்கும் என்ன தோன்றியது என்றால், தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் இப்பெண் நிச்சயம் ஆத்திராவாக இருக்கிறதோ என்பதுதான். ஏனெனில்
மாதேஷை திருமணம் செய்து கொண்ட முட்டாள் பெண்ணா இவள் என்பதுதான் அவனது எண்ணம். ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவன் இந்த முறை அவளது நெத்தியில் துப்பாக்கியை குறிவைத்தான். இன்னும் ஒரே ஒரு தடவை கேட்கிறேன், அந்த பொருள் எங்க இருக்கு? அவனின் குரல் அவந்திகாவின் உயிரையே அசைத்து பார்த்தது என்றாள். அது மிகையாகாது. அவன் அவளுக்கு இப்பொழுது வெகு அருகே இருக்க அவனது முகத்தை அவளால் இப்பொழுது நன்றாக பார்க்க முடிந்தது. அவனை மிக அருகே உற்று பார்த்தபோது நல்ல உயரமாகவும் திடகாத்திரமாகவும் அழகான வடிவமைப்பை உடைய முகத்தை பெற்றிருந்தான். இன்னும் சொல்ல போனால் அவனது தோற்றம் ரவிச்சந்திரனை பிரதிபலித்தது. ஆனால் இருவருக்கும் உள்ள பெரிய வித்தியாசமாக அவளுக்கு தோன்றியது அவர்களுடைய கண்கள்தான். ரவியின் கண்கள் என்றும் சாந்தமாகவும் அதே நேரத்தில் தீர்க்கமாகவும் இருக்கும். அவை உலகையே ஆளும் அளவிற்கான தன்னம்பிக்கையை அழகாக எடுத்துரைக்கும். ஆனால் இந்த மனிதனின் கண்களோ எந்த நேரமும் ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அங்கும் இங்கும் உழன்று கொண்டே இருந்தன. அஃப்கோர்ஸ் paranoid. அவளது மனது அவளுக்கு எடுத்துரைத்தது. அவன் மாதிரியான ஆட்கள் அவர்கள் நினைத்ததை அடைய என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள் என்று அவளுக்கு மிக நன்றாக தெரியும். நீ என்ன கொல்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உன் பேராச்சு சொல்லக்கூடாதா? சாகிறதுக்கு முன்னாடி என்ன கொல்றவனோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு செத்து போறேனே, மெதுவாக சொன்னாள் அவந்திகா. அவள் சொன்னதை கேட்டு ஒரு புன்னகை சிரித்தவன், என் கையால சாகிறதுக்கு ரெடி ஆகிட்ட போல என்றான். வேற ஏதாச்சும் வழி இருக்கா என்ன? அலட்சியமாக கேட்டாள் அவந்திகா. வெல், உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றபடி ட்ரிகரில் கை வைக்க போனான் அந்த மனிதன். அவனது கண்களை உற்று பார்த்தவள், இன்னும் நீ உன்னோட பெயரை சொல்லலையே என்று கேட்டாள். அது உனக்கு தேவையில்லாதது. அவன் துப்பாக்கியை அழுத்த தோட்டா வெளிவந்த சத்தம் அந்த அறையின் நிசப்தத்தை கிழித்து எறிந்தது. அவந்திகா என்று கத்தியபடி விழுக்கென எழுந்து அமர்ந்தான் ரவிச்சந்திரன். அவன் கண்ட கெட்ட கனவின் வெளிப்பாடாக அவனது உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. சுற்றியும் முற்றியும் அவனது விழிகளை உருட்டினான். அவனது வேலை செய்யும் அறையிலேயே உறங்கிவிட்டான் என்று அவனது புத்திக்கு எட்டியது. மணி காலை 6. நேற்று அவந்திகா தொலைந்து போனதில் இருந்து அவளை தேடி களைத்து போயிருந்தான் ரவிச்சந்திரன். ஆனாலும் இன்னும் ஒரு துரும்பு தகவல் கூட கிடைத்த பாடில்லை. எரிச்சலும் கோபமும் தலைக்கு ஏற தனக்கு முன் இருந்த கோப்புகளை கிழித்து எறிந்தான் ரவிச்சந்திரன். அதில் உள்ள பேப்பர்கள் ரூம் முழுக்க கலைந்து விழுந்தது. மேலும் தூக்கம் வராமல் சந்திரன் குடும்பத்தின் பங்களாவை விட்டு வெளியே வந்தவன் பக்கத்தில் ஆத்திராவை வைத்திருக்கும் வீட்டை நோக்கி நடந்தான். அவன் மாடியில் ஏறி அறைக்குள் நுழைய போக அங்கே இருந்த செவிலி பெண், மிஸ்டர் சந்திரன், இவ்வளோ காலையில வந்திருக்கீங்க, கேன் ஐ ஹெல்ப் யூ என்று அப்பெண் கேட்க, அவ எப்படி இருக்கா சகஜமாக கேட்பது போல் கேட்டான் ரவிச்சந்திரன். அந்த அவ யார் என்று புரிந்து கொண்ட செவிலி பெண், மிஸ் நாதன் இப்பெல்லாம் ஃபுல்லா கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்கிறாங்க என்றாள். அவளுக்கு தலை அசைத்தவன் அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். ஏற்கனவே வெளியில் நடந்த பேச்சு சத்தங்களை கேட்டு வெளியில் வர முனைந்த ஆதிரா ரவி உள்ளே வரவும் அப்படியே நின்றாள். அவனது கண்கள் அவளை வெறித்தன. திரும்பி அவனை பார்த்து கொண்டிருந்த கண்கள் நிச்சயம் அவந்திகாவுடையதுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவள் அவந்திகா என்று அவனால் கருத்தில் கொள்ள முடியவில்லை. அவந்திகாவின் தனித்தன்மைகள் அந்த முகத்தில் இல்லை. அவனுக்கு இப்பொழுது தெரிகின்ற அவந்திகாவின் முகம் முற்றிலும் யாரோ ஒரு அந்நியனின் முகம் போல் தோன்றியது. அவந்திகாவுடைய முக்கிய குண நலன்களை காணவில்லை. அதை மீண்டும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டான் ரவிச்சந்திரன்.